சாயம் வெளுத்து போச்சு டம் 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 டம். ரச விஷம் காஞ்சி போச்சு டம் 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 டம். நீல சாயம் வெளுத்து போச்சு டம் 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 டம். ரச விஷம் காஞ்சி போச்சு டம் 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 டம். அடம் டம் 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 அடம் டம் டம் டம். பிரதர் நான் பிரதர் ரொம்ப நீ ஏன் இந்த மாதிரிலாம் நீ பண்ண? உன்னை போய் அப்பா வந்து அப்படியே உத்தம புத்திர நல்லவனுக்கு நல்லவன் ஜென்டில்மேன் அப்படி இப்படின்னு அப்படியே தலையை தூக்கி டான்ஸ் ஜிங் 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 டான்ஸ் ஆட்டு இருந்தாரு. எல்லாம் போச்சா? எல்லாம் போச்சு. ஆனா நீ நீ பண்ண ரொம்ப தப்பு. சீரியஸா சொல்றேன். நான் சொல்றேன் பாரு, நீ பண்ண நினைக்கும் போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இல்ல பிரதர், என் ஃப்ரெண்ட்ஸ்ல ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அவன் என்ன கேட்க தெரியுமா? ஏய் உனக்கு போய் இப்படி ஒரு அண்ணனா அப்படின்னு ஆச்சரியப்பட்டானுங்க. அதுவும் கடையில வேலை செய்யற பொண்ணு போய் அவனை அப்படியே மூஞ்சில துப்பிட்டானுங்க. ஏன்னா ஒண்ணுமே பண்ண முடியல. நான் அப்படியே கஷ்டம் அப்படியே வந்துட்டேன். எனக்கு ஒரு மாதிரி அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி ஷேம் பப்பி ஷேம் ஆயிடுச்சு. ஏன் அப்படி பண்ண? லக்ஷ்மி அண்ட் கோ எவ்வளவு பெரிய பில்டிங் பெருசா வாஞ்சிக்கிட்ட பெருசா ஹைட்டா பிரம்மாண்டமா இருக்கும்ல. அதே மாதிரி நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அதெல்லாம் அப்படி இருந்துச்சு. இப்ப நீ பண்ண பிளடி இந்த வேலைனால அது அப்படியே அப்படின்னு தழக்கும்பிழுக்கே வந்துச்சு. ஏன்னா இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்கேன்? அவரே நொந்து போயிருக்காரு. இந்த நேரத்துல குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். நான் சப்போர்ட்டா? ஏய் போட, நான் வேலை பண்ணி வச்சிருக்கேன் பாத்தியா? உனக்கு என்னடா என்னதான் செய்யும்? நாளைக்கு நான் இந்த பிசினஸ் மீட்டிங்லாம் போக முடியாது. அவனுக்கு கேட்க மாட்டானு வாட் மிஸ்டர் நாகராஜ், நீங்களா அது வீட்டில் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பீங்களா இல்லை கடையில் இருக்கிற பொண்ணு அப்படின்னு கண்ணாட்சி கேட்டாங்கன்னா எனக்கு எவ்வளோ ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாடுவேன் தெரியுமா? அப்படியே நான் குறியிடுவேன் லைக் திஸ். ஆனா அவர் தெரிஞ்செல்லாம் இப்படி பண்ணலண்ணே, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. என்னடா அது தெரியாம எப்படி புரியல? நீ சொல்லி தெரியாம எப்படி பண்ண சொல்லு. நான் சொல்லி கேட்டுக்கிறேன். ஐ டோன்ட் நோ. நீ சொல்ற. நீ இப்ப எதையுமே கேட்கிற நிலைமையில இல்ல. நீ இப்ப போய் பாடு, காலைல நிதானமா பேசிக்கலாம். யா 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 ஓ குஷினா? ஓகே 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 ஓகே. நான் குஷிருக்கேன்ல. என்னைக்கு நான் பேசுனேன் கேட்டுருக்கீங்க? என்ன ஒரு மனுஷனா மதிச்சிருக்கீங்களாடா? இந்த வீட்டில் இருக்கவங்களாம் பொறுத்த வரைக்கும் கெட்டவன் யாரு? நாகராஜ். பொறுக்கி யாரு? நாகராஜ். குடியாரன் யாரு? நாகராஜ். ஆனா நல்லவன் யாரு எடுத்தது சார். என்னடா நல்லவன் பண்ற வேலை பண்ணிடுறான். ஆனா அப்படிலாம் இல்லைண்ணே. நீ வந்து தம்பி ஸ்மால், நான் அண்ணன் லார்ஜ். நான் சொல்றேன் நீ கேட்கணும், புரியுதா? நான் உனக்கு கேட்குறேன். மண்டபத்தில் அத்தனை பேருக்கு முன்னாடி உங்க பையன் வாழ்க்கையை கெடுத்தான்னு சொன்னோடனே கோட்டோ நேரம் வந்து என் சட்டை பிடிச்சி ஐயோ ராட்கள் நடிச்சார்ல, இவன்கிட்ட போனாரா? இவன் மேல சந்தேகம் வராது. ஆனா என் மேல மட்டும் வருது. ஏன்னா நான் இழிச்சவன் இல்ல. ஏய் வாங்கடா. ஆமா ஓகே ஓகேடா. நான் வந்து குடியாரன் தான். நான் குடிப்பேன், சண்டை போடுவேன், கத்துவேன், கலாட்டா போடுவேன். ஆனா பொண்ணுங்க விஷயத்துல அதான் நான் அப்படிடா. இந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனா இவர் பேச்செல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க ரூமுக்கு போங்க. அண்ணி தனியா இருக்காங்க, கவலையா இருப்பாங்க. நீங்க போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற வழியை பாருங்க. சார் சார் கரெக்ட் கரெக்ட். நீ என்ன பண்றேன்னா நான் உதவ கட்டி நம்ம காலில் வந்து சாரி அப்படின்னு கேட்டுரு. ஓகே கோ ப்ளீஸ் ப்ளீஸ் போங்க. கராவிடா. ஐயோ ஐயோ. ஏய் என்ன முறைகிற? இந்த பர தம்பி நான் குடிக்கிறேன். அவன் குடிச்சு வச்சுக்கோங்க அப்படியே உள்ள இருக்கலாம் கட கட கடன்னு வெளியே அப்படி வந்துடும். அப்படியே கிளியர் அப்படியே ஓப்பனாக இருப்பேன்டா.
இப்ப போனா பாரு. ஓ, அப்படியே அம்மோட பேபி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு என்ன வேலை பண்ணுங்க பாரு. ஊமா குசுமான நம்பவே கூடாதா? இது நீ கேட்டுப்ப, அப்பா கேட்க மாட்டாரு. அவரு மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரா? இவனும் வார்த்தைக்கு மாட்டா. அப்பாதான் ரோல் மாடல், அப்பாதான் ரோல் மாடல்னா அப்பா இப்படிதான் கேவலமா பண்ணிட்டாரா? ஐயோ, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு பெரிய மனுஷன்டா, கடவுள்டா, காட், காட் ஃபாதரா ஃபாதர். ஐயோ, அதெல்லாம் விடுண்ணே. நீ சாப்பிட்டியா? எப்படி சாப்பிட முடியாத கல்யாணம் வந்துருச்சு. சண்டை போட்டு கலாட்டா பண்ணிட்டு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டம். சரி பரவாயில்ல, விடு, பரவாயில்ல. நீ போய் உட்காரு, நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். போனேன். ஏய் தம்பி, என் மேல வந்து எவ்வளவு ஒரு லவ். ஆமா, குடும்பம் போயிடுச்சு. போய் உட்காருண்ணே, சாப்பிடலாண்ணே, பசிக்குதுல்ல. போய் உட்காரு, போ, நான் எடுத்துட்டு வரேன். போ. ஓகே, நான் இன்னும் சொல்ல. ஐயோ, பார்த்து மேட் கண்ட மேட் மேலதான் தப்பு. நான் கரெக்ட் தான். ஆனா ஃபேமிலி மானம் போச்சு எல்லாம் போச்சு. போச்சு, எல்லாம் போச்சு. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பா? அதுதான் நடக்கல. ஆனா இந்த ஊரே கைகொட்டி சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டே கடவுளே. நானே என் பொண்ணோட வாழ்க்கைய வாழும் கணத்துல தள்ளிட்டேனே. எங்களுக்கு ஒரு நல்ல திசையை காமிப்ப நினைச்சேன். ஆனா என் பொண்ண நானே படுகுழியில தள்ளிட்டேனே. நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். நான் பாவி. ப்ளீஸ் அழாதீங்க. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நாம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? நமக்கே இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அப்பா ஒரு எறும்புக்கு கூட துரோகம் பண்ண மாட்டாமா. அவனை இன்னைக்கு இந்த ஊரே கல்லால அடிக்கிற மாதிரி சொல்லால அடிக்கிறாங்களே. என் புள்ள இதுல இருந்து எப்படி மீண்டு வர போறான்னு தெரியலையே. இந்த ஊரு கேக்குற கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல போறானோ தெரியலையம்மா. அதை விடுமா, நான் பெத்த பொண்ணுக்கு என்ன பதில்மா சொல்லுவேன்? மணமேடை வரைக்கும் ஒரு பொண்ணு வந்துட்டு அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியாத, கையாலாகாத ஒரு அப்பனா உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன்மா. ஏன்பா, என் வாழ்க்கைக்கு நீங்க என்னப்பா பண்ணீங்கன்னு அவ கேட்டா என்னம்மா பதில் சொல்லுவேன்? என்ன பதில் சொல்லுவேன்? அப்பா, நான் உங்களை அப்படிலாம் கேட்க மாட்டேன்ப்பா. எனக்கு தெரியும்பா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க எவ்வளவு ஆசைப்பட்டீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு. நான் பேங்க்ல சொன்னதுதான்ப்பா. நம்ம கவலைப்படுறதுனாலயோ கஷ்டப்படுறதுனாலயோ எதுவும் மாறிட போறதில்ல. அதனால இதுவும் கடந்து போகும்னு எல்லாரும் மனசு தேத்திக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதுதான்ப்பா. ஆண்டவா, ஆண்டவனே, பாத்தியா என் பொண்ணோட புத்தியும் அறிவு கூர்மையும்? இத கொண்டாடுற இடத்துல உன்னை கொண்டு போய் வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேம்மா. அப்படிப்பட்ட ஒரு இடம் கிடைச்சதுன்னு அப்படி ஒரு ஆணவம், இருமாப்பு. அந்த இருமாப்புக்கும் ஆணவத்துக்கும் கிடைச்ச தண்டனை தாம்மா இது. நானே உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேனம்மா, நாசம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா. அப்பா, என்னப்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? நீங்க எந்த தப்பும் பண்ணலப்பா. உணர்ச்சி வசப்படாதீங்க. என்னால முடியல வேதவல்லி,
முடியலம்மா முடியலம்மா வேதவல்லி வேதவல்லி உனக்கு என்னடா ஆச்சு? ஐயோ, 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 வரப்பு. வாங்கி கொடு, நான் தெளிக்கிறேன். என்னங்க, எழுந்திருங்க, பாருங்க. எழுந்திருங்க. கடை திறந்து பாருடா. தண்ணி குடிங்க. என்னங்க, ஐயோ, என்னங்க, என்னங்க, ஐயோ, எழுந்திருங்க, கதவை திறங்க. மேடம் அட்மிஷன் போட்டுக்கோங்க. என்னங்க, இங்க பாருங்க. பாருங்கப்பா. வரமு, ஐயோ உனக்கு என்னடா ஆச்சு? பாட்டி டாக்டர் காட்டன் எடுங்க. ஐயா, ஏயா எங்களை இப்படி சோதனை பண்ற? அவனை சோதிக்கிற அளவுக்கு அவன் என்ன பண்ணான்? உனக்கு உயிர் தான் தேவைன்னா என் உயிரை எடுத்துக்க. என் புள்ள உயிரை காப்பாத்தியா, என் புள்ள உயிரை காப்பாத்து. டாக்டர் கொடுங்க. இவருக்கு இமீடியட்டா சர்ஜரி பண்ணி ஆகணும். டாக்டர் வெங்கட்ட உடனே வர சொல்லுங்க. மேடம், என்னாச்சு டாக்டர்? உங்க அப்பாவுக்கு மேசிவ் அட்டாக் வந்திருக்கு. இமீடியட்டா அவருக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி ஆகணும். அதுக்கு 5 லட்சம் வரைக்கும் செலவாகும். கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வெங்கட் வந்து செக் பண்ணிட்டு ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா இமீடியட்டா சர்ஜரி பண்ணிடலாம். ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன், டிலே பண்ணிடாதீங்க. தண்ணி கொண்டு வா. அம்மா, அம்மா, தேடுகா, தேடுகா. அம்மா, அக்கா, அம்மா, இந்த தண்ணி குடி. தண்ணி குடிக்கவே. தண்ணி குடிமா. தண்ணியை குடி. இன்னும் கொஞ்சம் குடிமா. வேதா, ஐயோ, உங்க அப்பாவை எப்படி காப்பாத்த போறோம்? எப்படியாவது காப்பாத்திடலாமா? நீ அழாத. எப்படிக்கா? ஆபரேஷனுக்கு தான் 5 லட்சம் ஆகும் டாக்டர் சொல்றாரு. 5 லட்சம் தானே? பொருட்டு இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ராமநாதன் கிட்ட கேட்க போறியாமா? இல்ல பாட்டி, இந்த உலகத்துல இன்னும் சில நல்லவங்களும் இருக்காங்க. நான் அவங்கள போய் பார்த்து உதவி கேட்க போறேன். நிச்சயமா அவங்க நமக்கு உதவி செய்வாங்க. மாமா, நான் உங்களை மாமான்னு கூப்பிடலாமா? தாராளமா கூப்பிடு. என்ன கேட்டா மருமகளான கூப்பிடு. என்ன விஷயம்? எங்க வீட்டுக்கு போகணும். ஓஹோ, என்னை எங்க அப்பா அம்மா தேடுவாங்க. இங்க நடந்தது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. நான் ஒரு ஃபோன் கூட பண்ணல. போ, தாராளமா போ. அவர்கிட்ட சொன்ன, அவர் வர மாட்டேங்கிறாரு. ஏன்
தெரியல, எதையோ யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிக்க வேண்டிய நேரத்துல யோசிக்காம இப்ப என்ன யோசனை? டேய் நடராஜா, பா இங்க வா. என்னப்பா? இந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு போகணுங்கடா. பெரியவனை கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறானா? நான் சொன்னேன்னு அவனை போக சொல்லு. ஆமாடா, அவன் பண்ண தப்புக்கு இவன் என்ன பண்ணுவான்? போக சொல்றா. கேட்கறதுக்கு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வேதவள்ளி. உங்க அப்பா மாதிரி நல்லவங்களுக்கு இது மாதிரி கஷ்டமே வரக்கூடாதுமா. என் கல்யாணம் நின்னு போனதுல அவர் மனசளவுல ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. இருக்காத பின்ன, காஃபி எடுத்துக்கம்மா. மணமேடை வரைக்கும் வந்து ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சுன்னா அது அந்த பொண்ணை பெத்த அப்பாக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். அதுல இருந்து நீதாம்மா கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு கொண்டு வரணும். டாக்டர் என்னம்மா சொல்றாங்க? உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். என்ன ஹெல்ப் வேணும் சொல்லு வேதவள்ளி. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுமா. அது அப்பாவோட ஆபரேஷனுக்கு 5 லட்சம் ரூபாய் செலவாகும். நீங்க கொடுத்த ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். நான் கூடிய சீக்கிரமே திருப்பி கொடுத்துருவேன். என்ன வேதவள்ளி, இதை கேட்கவா இவ்வளவு தயங்கின? உங்க அப்பா எனக்கு எவ்வளவு உதவி பண்ணியிருக்கா தெரியுமா? இன்னைக்கு நானும் ஒரு மனுஷனா இருக்கேனா அதுக்கு காரணமே உங்க அப்பா தான். அவருக்கு எவ்வளவோ பண்ண நான் கடன் பட்டிருக்கேன், கடமைப்பட்டிருக்கேன். இப்ப என் கையில கேஷா 4 லட்சம் ரூபாய் இருக்கு. அதை முதல்ல தரேன். ஹாஸ்பிட்டல்ல போய் கட்டிடு. பேலன்ஸ் 1 லட்சத்தை நாளைக்கு நானே ஹாஸ்பிட்டல்ல வந்து கட்டிடுறேன். ஓகேவா? சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். காஃபி சாப்பிடுமா, ஆறிட போகுது. நான் இப்ப வரேன். தனம், என்னங்க? பீரோ சாவி எங்க? என்கிட்டதான் இருக்கு. கொடு. எதுக்கு? என்ன எதுக்குன்னு கேக்குற? வேதவழி சொன்னதெல்லாம் நீ கேட்டுட்டு தானே இருந்த. அவங்க அப்பா உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஆமாங்க, அது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அதுக்காக தூக்கி 4 லட்சத்தை கொடுக்க முடியுமா? அப்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு வாய் காஃபி கொடுக்கலாம், 4 வார்த்தை ஆறுதலா பேசலாம். ஆபரேஷனுக்கு அவரை மொத்த பணத்தையும் தூக்கி கொடுத்துட முடியுமா? அவதான் முன்ன பின்ன இங்க வந்து யோசிக்காம கேக்குறானா, நீங்களும் ஈன்னு இழிச்சிட்டு வந்து பீரோ சாவியை கேக்குறீங்க. எதுக்கு இப்படி கத்துற? அவ காதல விழுந்துற போகுது பாவம். இப்ப அவ இருக்கிற நிலைமையில உன் வார்த்தையெல்லாம் தாங்கிற சக்தி அவளுக்கு கிடையாது. என்னங்க ஓவரா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? அவ காதல விழுந்தா விழட்டும். தானா புரிஞ்சுக்காதவளுக்கு என் பேச்சை கேட்டாவது புரிஞ்சுக்கிட்டோம். டிராவல்ஸ்க்கு ஒரு கார் வாங்கி விடணும்னு பேங்க்ல இருந்து எடுத்து வச்சிருக்கிற பணம் அது. அது அவளுக்கு தூக்கி கொடுத்துட்டா கார் வாங்கணும்னு நினைச்சதுல என்ன ஆகுறது? கார் இப்ப இல்லைன்னா 6 மாசம் கழிச்சு கூட வாங்கிக்கலாண்டி. ஆனா இது அப்படி இல்லடி. ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனாலதாங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன். அவங்க அவ்வளவு செலவு பண்ணியும் அந்த மனுஷன் பொழைக்கலன்னா யார்கிட்ட போய் நீங்க கேப்பீங்க? செத்தவங்க கிட்டே போய் கேட்க முடியும் சொல்லுங்க. எங்க அப்பாவே போய் சேர்ந்துட்டாரு. இனிமே அவ்வளவு பணத்துக்கு என்ன பண்ணுவேன், நான் எங்க போவேன் அப்படின்னு கையை விரிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? சீ, வாய மூடு. நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானா? இப்ப நீங்க போய் சொல்றீங்களா இல்ல நான் போய் சொல்லட்டுமா? இல்ல, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத மனுஷியா இருக்கே. அந்த பரமேஸ்வரன் குடும்பம் நமக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கு தெரியுமா? நாம நீங்க இருக்கிற நிலைமைக்கு காரணமே அவருதான். அதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம சரிக்கு சரி செஞ்சிருக்கோங்க. சொல்லுங்க போய் இல்லன்னு. என்ன ஜென்மமோ. அவங்க அவ்வளவு செலவு பண்ணியும் அந்த மனுஷன் பொழைக்கலன்னா யார்கிட்ட போய் நீங்க கேப்பீங்க? செத்தவங்க கிட்டயா போய் கேப்பீங்க?